வணக்கம் நண்பர்களே. தொழில் செய்கிற இடத்துல எப்படி மக்கள் கூட்டம் அதிகமாக வர வைக்கிறது? இப்போ ஒரு சில கடையை பார்த்துருப்பீங்க. மக்கள் கூட்டம் நிறைய வந்துகிட்டே இருக்கும். அதுபோல் எப்படி மக்கள் கூட்டம் வர வைக்கிறது? இதற்குண்டான முறையை சொல்கிறேன். நீங்கள் செய்து பாருங்கள். கோடி சதவீதம் வெற்றியாகும். இது ஒருபோதும் பொய்யாகாது. இதற்கு கருநாய் ஒன்று பிடிங்க. கருநாயை ஒன்று பிடித்து குடலை எடுத்துடுங்க. நாயோட குடலை எடுத்துட்டு ஒரு சட்டியில் போட்டு குழித்தைலம் இறக்குங்க. குழித்தைலம் இறக்கி அந்த தைலத்தை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பிறகு இந்திர கோபுரம் பூச்சி, தொட்டால் வாடி, புல்லாமணக்கு, பேய் மிரட்டி வேர், இது 4 பொருளும் எடுங்க. எடுத்து நல்லா கருக்குங்க. கருக்கிய பிறகு அந்த கருக்கள் கூட புனுகு, ஜவாது, கோரசனை, பச்சைக்கப்புறம் இதெல்லாம் சேர்த்து அரைங்க. அரைக்கும் பொழுது கருநாயோட தைலம் விட்டு நல்லா அரைங்க. அரைத்த பிறகு ஒரு டப்பில் வலிச்சு வச்சுக்கோங்க. பிறகு ஒரு தலை வாழை இலை விரித்து அதன் மீது அது மைய வைத்து பூ, பழம், தேங்காய், வெத்தலைப்பாக்கு சகல படையில வைத்து வசி மந்திரத்தை 1008 உரு ஜபிங்க. ஒரு நாளைக்கு 1008 உரு வீதம் 8 நாள் பூஜை பண்ணுங்க. 8 நாள் பூஜை பண்ணுனா அந்த மைக்கு உயிர் வரும். பிறகு 6 காரு செப்பு தகடு 2 வாங்கிக்கோங்க. அந்த தகட்டில் வசிய சக்கரம் வரைந்து அந்த சக்கரத்துக்கு இந்த மை பூசுங்க. பூசிய பிறகு வசி மந்திரத்தை 1008 உரு ஜபித்து ஒரு தகடு வாசப்படி முன்னாடி கட்டி தொக்க விட்ருங்க. இன்னொரு தகடு நீங்கள் சாமி படம் வைக்குவீங்களா, அந்த சாமி படத்தாண்ட வச்சுருங்க. இதற்கு நீங்கள் தினமும் தீபதூபம் காட்டுங்க. இப்படி செய்தால் மக்கள் கூட்டம் அதிகமாக வரும். நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் சரி வெற்றி பெறலாம். இது ஒருபோதும் பொய்யாகாது. மாந்திரீகத்தில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் சரி எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லா இடத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் அடுத்தடுத்து நல்ல வீடியோ நான் போடுறேன். நன்றிங்க.